இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு கூறச் சென்ற அதிகாரிகளுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தள்ளுமுள்ளுவில் அதிகாரிகளை ஒரு சிலர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம், அங்க என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் பிரதான சாலைகளில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். இது குறித்து பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பில் இருந்து வந்த புகாரை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வந்த சாலை பாதுகாப்பு கூட்டத்திலும் குடியாத்தம் நகரில் முக்கிய சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக குடியாத்தம் நகரில் மையப்பகுதியில் உள்ள சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனை தெருவில் வணிக வளாகங்கள், பெரிய சிறிய அளவிலான ஜவுளி கடைகள், பொதுமக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை அங்காடிகள் அமைந்துள்ளன. இதனால் சாலைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த சாலைகளில் கடை வைத்தியர்களின் பெரும்பாலானவர்கள் சாலையை ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். இதனை அடுத்து சாலையோர ஆக்கிரமிப்புகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் நகராட்சி பணியாளர்கள் மூலம் அகற்றப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் நகராட்சி சார்பில் கடைகள் கட்டப்பட்டு டெண்டர் மூலம் கடை இருந்து வரும் கடையின் உரிமையாளர்களுக்கு நகராட்சி வாடகை மற்றும் வரி செலுத்தி வருவதாகவும், கடையின் அருகே கால்வாய் மீது உள்ள பல ஆயிரம் செலவு செய்து பாறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாறைகள் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற போர்வில் நகராட்சி JCB மூலம் பாறைகள் உடைத்து விடுவதாகவும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதும் கடையின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்திருந்த நிலையில் கடை உரிமையாளர்களுக்கும் நகராட்சி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதத்துடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் கடையின் உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு முன் கடை உரிமையாளர்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.